வணக்கம். நம்முடைய அந்த வடிவினுடைய தொடர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு சில மாடலை பார்ப்போம். பார்ப்பா, இந்த முக்கோணம் ஏபிசி, அதில் இந்த ஏஇ அப்படிங்கிறது என்ன? ஏடினா என்ன? இந்த ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏங்கிறது குத்து உயரம், குத்துக்கோடு. ஏங்கிறது குத்துக்கோடு, ஆல்டிடியூடு. ஏங்கிறது ஆல்டிடியூட், குத்துக்கோடு. ஏடி அப்படிங்கிறது கோண இரு சமவெட்டி. கோண இரு சமவெட்டி. அந்த கோணத்தை ரெண்டாக பிரிக்கிறது. இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். இது குத்துக்கோடு, அது கோண இரு சமவெட்டி. இது கொடுத்துருந்தா, இப்படி ஒரு கணக்கு அடிக்கடி கேட்காங்க இந்த மாடலில். இந்த கோணம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க, 60 40 கொடுத்துருக்காங்க. கேள்வி, கோணம் இஏடி எவ்வளவு? கோணம் இஏடி எவ்வளவு? இஏடி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நிறைய மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும், வேண்டாம். டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிருங்க. 1/2 இதனுடைய வித்தியாசம், கொடுத்துருக்கப்பட்ட கோணங்களின் வித்தியாசம். இங்கே 60, இங்கே 40. 60 கழித்தல் 40 மனசுக்குள்ளே போட்டுருங்க. ஆன்சர் 10 டிகிரி. மீண்டும் ஒருக்க சொல்கிறேன். கொடுக்கப்பட்ட முக்கோணத்தில் அந்த குறுக்க 2 கோடு போயிருக்கு. அதில் ஒரு கோடு வந்து குத்துக்கோடு, இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துப்பாங்க. இன்னொன்று என்னது, மைய குத்துக்கோடு இல்லை, அது மையக்கோடு. நீங்கள் மையக்கோடு நினைச்சிடக்கூடாது. கோண இரு சமவெட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிள் பைசெக்டார். அப்படி இருக்கும் போச்சில் இந்த ரெண்டுக்குரிய கோணம் என்ன? அரை. கொடுக்கப்பட்ட கோணத்துடைய வித்தியாசத்தை ரெண்டால் வகுத்து போட்டிருக்கு. சரியா? இது ஒரு மெத்தட், ரொம்ப முக்கியமான மெத்தட், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். இனி இது கோண இரு சமவெட்டி. அதனால் இது கோண இரு சமவெட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது உள்கோண இரு சமவெட்டி, அது வெளிக்கோண இரு சமவெட்டி. உள்ளே வர்றதுனால உள்கோண இரு சமவெட்டி. கணக்கில் ஏபிசி ஒரு இதனுடைய கணக்குகளை கொஞ்சம் நேரம் இருங்க. இதை சொல்லிக் கொடுத்த எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு நான் போர்டில் கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம், ஏடிங்கிறது கோண இரு சமவெட்டி. அதே மாதிரி அங்கே ஏபிசி முக்கோணத்தில் வெளிக்கோண இரு சமவெட்டி. ஒரு வெளிக்கோண இரு சமவெட்டி இந்த கோட்டை போய் சந்திக்கிறது, டிங்கிற புள்ளியில் சந்திக்கிறது. அப்படின்னா நல்ல பாருங்கள், ஏபி எங்கே போகுது பாருங்கள், ஏபி பை ஏசி. அது மாதிரி இங்கே அப்படி தான். இந்த ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. அதே மாதிரி இங்கே இருந்து பிடி பை என்னது டிசி. இப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஏபி பை பிடி, ஏசி பை சிடி அல்லது டிசி. இது கோண இரு சமவெட்டி தியரம். இதை நீங்கள் பார்க்க அசிங்கமாக தெரியும். நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்துருங்க. சொல்கிறத அப்படி சொல்லி சொல்லி பாருங்கள். இது எதுக்கு தேவைப்படும்? முக்கோணம் கொடுத்துருவாங்க. ஒரு முக்கோணம் ஏபிசியில் ஏடி என்பது கோண இரு சமவெட்டி எனில் ஏபி கொடுத்துருவாங்க, பிடி கொடுத்து இது என்னென்னு கேட்கலாம், அல்லது இது கொடுத்து ஏதாவது மாற்றி மாற்றி 3 சைடு கொடுத்து ஒன்று கேட்பாங்க. அதுக்கு இதை பயன்படுத்தணும். சரிதானா? ரைட். அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. இன்னொரு கோண இரு சமவெட்டி. இது நடுக்கோடு, கோண இரு சமவெட்டி கிடையாது. ஏபிசிடி, இதுக்கு பேர் நடுக்கோடு. நடுக்கோடுனா என்ன நான் சொல்லித்தரணும்னு நினச்சி இப்போ அதையும் சொல்லி கொடுத்துருந்தேன், கவனிச்சுக்கோங்க. நடுக்கோடுனா என்ன? இந்த நடுப்புள்ளி, அதாவது மையப்புள்ளி, இந்த அடிப்பக்கத்தினுடைய மையப்புள்ளியை உச்சி புள்ளியோடு இணைச்சிட்டிங்கன்னா இந்த கோட்டுக்கு பேர் நடுக்கோடு. நடுக்கோடு.
அல்லது மையக்கோடு, இங்கிலீஷில் மீடியன். இந்த கோட்டுக்கு பேர். அப்போ முக்கோணத்தில் மொத்தம் 3 மீடியன் வரும். இங்கேருந்து இங்கே போட்டுக்கலாம், இங்கேருந்து இங்கே போடலாம். சரி, இப்போ பாரு, இது ஒரு இ, இது நடுப்புள்ளி, இது நடுப்புள்ளி, ஏசிக்கு நடுப்புள்ளி இ. அப்புறம் இங்கே எஃப். இந்த இதில் நடுக்கோடுகள் ஏடி, பிஇ, சிஎஃப், இதெல்லாம் நடுக்கோடுகள். நடுக்கோடுகள் அல்லது மையப்புள்ளியையும் உச்சி புள்ளி இணைக்கணும். மையப்புள்ளியும் உச்சி புள்ளி நினைக்கி, இதனுடைய மையப்புள்ளி டிஇஎஃப் அப்படிங்கிறது மையப்புள்ளி, நடுப்புள்ளி. இந்த ரெண்டாக பிரிச்சிருக்கு, கரெக்டாக சமமாக பிரிச்சிருக்கு. இந்த மையக்கோடுகள் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு பேர் நடுக்கோட்டு சந்தி அல்லது மையக்கோட்டு சந்தி. நடுக்கோட்டு சந்தி அல்லது மையக்கோட்டு சந்தி. இங்கிலீஷில் இதுக்கு பேர் சென்ட்ராய்டு. அதை ஜிங்கிற எழுத்தில் குறிப்போம், சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த மீடியன் இஸ் கால்ட் சென்ட்ராய்டு. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ். இதை இந்த மாதிரி ஒரு கோடில் எழுதினோம்னா ஏ, இது டி, இது ஜி, 2:1ங்கிற விதத்தில் பிரிக்கும். இது 2 பங்காக இருந்தால் இது 1 பங்காக இருக்கும். சரி, அதே மாதிரி இதுவும் அப்படி தான். இது 2 பங்குனா இது 1 பங்கு, இது 2 பங்குனா இது 1 பங்கு. இந்த கோடை சொல்கிறேன், இந்த கோட்டினுடைய நீளத்தை சொல்கிறேன். சரியா? 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஏஜி இஸ்டு ஜிடி இஸ் ஈக்குவல் டு 2:1. நடுக்கோடுனுடைய விகிதம். ஜிங்கிறது நடுக்கோட்டு சந்தி அல்லது நடுக்கோட்டு சந்திக்கும் புள்ளி, நடுக்கோட்டு சந்தி அல்லது மையக்கோட்டு சந்தி, நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. சரியா? முதல்ல அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், பாரு, நடுக்கோடுனா என்னன்னு சொல்லியிருக்கேன். நடுக்கோடு என்னப்பா? மீடியன்ஸ். மீடியன்னா என்ன? மிட் பாயிண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன், மையப்புள்ளி இணைக்கக்கூடிய கோடுக்கு பேர் நடுக்கோடு. சரி, இதே மாதிரி குத்துக்கோடு தான் என்ன? செங்குத்து கோடுன்னு சொல்லலாம் அல்லது குத்துக்கோடு, ஆல்டிடியூடு. இங்கே இருந்து செங்குத்தாக இருக்கும். இதில் வரக்கூடிய இந்த புள்ளியானது பிசிக்கு மையப்புள்ளியாக இருக்கணும் அவசியம் இல்லை. டிங்கிறது பிசிக்கு மையப்புள்ளியாக சில கணக்கில் சில முக்கோணத்துக்கு இருக்கும், எல்லா முக்கோணத்துக்கும் இருக்காது. ஆனால் நடுக்கோடுனா கண்டிப்பாக மையப்புள்ளியாக இருக்கும். இது நடுக்கோடு கிடையாது, இதுக்கு பேர் குத்துக்கோடு. குத்துக்கோடு இங்கிலீஷில் ஆல்டிடியூடு. இந்த குத்துக்கோடு அதே மாதிரி இங்கே ஒரு குத்துக்கோடு டி ஈன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கோடு, இதெல்லாம் மையப்புள்ளி கிடையாது, குத்துக்கோடு. இந்த குத்துக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்கு, இதுக்கு பேர் செங்கோட்டு மையம். அதாவது செங்கோடுகள், செங்குத்து கோடுகள் சந்திக்கக்கூடிய மையத்துக்கு பேர் செங்கோட்டு மையம். இங்கிலீஷில் ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர். The point of intersection of the altitude is called orthocenter. Point of intersection of the altitudes. குத்துக்கோடுகள் வெட்டக்கூடிய புள்ளி, வெட்டும் புள்ளி, அதுக்கு பேர் செங்கோட்டு மையம். புரியுதா? குத்துக்கோடுங்கிறது செங்குத்துக்கோடு சொல்லுவோம், உயரங்கள், முக்கோணத்தின் உயரங்கள் கூட சொல்லலாம். குத்துக்கோடுங்கிறது உயரங்கள். உயரங்கள், இந்த உயரங்கள் சந்திக்கக்கூடிய கோடு தான், அந்த புள்ளி தான் செங்கோட்டு மையம், ஆர்த்தோ சென்டர். சரியா? சரி, அடுத்த இன் சென்டர்.
உள்வட்ட மையம். உள்வட்ட மையம். இன் சென்டர் அப்படின்னா என்ன? இந்த ஆங்கிள் பைசெக்டார், இந்த ஆங்கிள் பைசெக்டார் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி என்னது? ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா இந்த கோண இரு சமவெட்டி. கோண இரு சமவெட்டி கோணத்தை ரெண்டா கரெக்டாக சமமாக பிரிச்சுட்டு போகக்கூடியது. அந்த கோடுகள் சந்திக்கிறது பேர் கோண இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளிக்கு பேர் உள்வட்ட மையம். இன் சென்டர் அதாவது இதிலிருந்து ஒரு வட்டம் போட்டால் இந்த வட்டத்தை தொடும், 4 பக்கமும் தொடணும். இந்த இதுக்கு பேர் தான் இன் சர்க்கிள். இன் சர்க்கிளினுடைய ரேடியஸ். திரும்பியும் சொல்றதுக்கு வச்சுக்கோங்க. உள்வட்ட மையம் அப்படின்னா என்னது? கோண இரு சமவெட்டி சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு பேர் உள்வட்ட மையம். இன் சென்டர் அதில் ஒரு சர்க்கிள் போட உள்ள டச் ஆகும். இந்த இன் சென்டர் அதாவது சென்ட்ராய்டு இதெல்லாம் முக்கோணத்துக்கு உள்ளதான் அமையும். முக்கோணத்துக்கு உள்ள அமையக்கூடியது. புரியுதா? முக்கோணத்துக்கு உள்ளதான் இருக்கும். ஆர்த்தோ சென்டர் முக்கோணத்துக்கு உள்ளே அமையும் சொல்ல முடியாது, வெளியேயும் அமையும். அது எந்தெந்த முக்கோணத்துக்குலாம் வெளியே அமையும் அப்படின்னு பார்ப்போம். ஆர்த்தோ சென்டர் வேற, இன் சென்டர் வேற, அப்புறம் சென்ட்ராய்டு வேற. அடுத்து சர்க்கம் சென்டர் வெளிவட்ட மையம். சர்க்கம் சென்டர் அது சுற்றுவட்ட மையம். ரெண்டு ஒண்ணுதான். சுற்றுவட்ட மையம் ஆர் சர்க்கம் சென்டர் அப்படின்னா என்ன? இந்த முக்கோணம், இந்த முக்கோணத்தில் மைய குத்துக்கோடு நல்லா கவனிக்கணும். மைய குத்துக்கோடு, மைய கோடுங்கிறது இது மைய புள்ளி, இது இணைச்சா வர்றதுக்கு பேர் மையக்கோடு அல்லது நடுக்கோடு. மைய குத்துக்கோடுனா மையத்தின் வழியாகவும் செல்லும், அதே சமயத்தில் செங்குத்தா இருக்கும். இப்படி இருக்கும், மையத்தின் வழியா போகுது, ஆனால் அங்கே தொடாது, செங்குத்தா இருக்கும். மைய குத்துக்கோடு, மைய குத்துக்கோடு சாதாரண ஒரு கோடு இருக்கு. நீ சின்ன பிள்ளை படிச்சு பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு, இந்த வில்லை வெட்டி அப்படி இணைப்பீங்கல்ல, இணைக்க வச்சுன்னா மைய புள்ளியாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். இதுதான் மைய குத்துக்கோடு. அப்படி முக்கோணத்தில் ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் மைய குத்துக்கோடுகள் வரைஞ்சா அது சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு பேர் தான் சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டர் சுற்றுவட்ட மையம். அதாவது இதுக்கு படம் போட்டால் எல்லாத்தையும் நிச்சயம் முக்கோணத்து அழகாக போட்டுக்கோங்க. சுற்றுவட்ட மையம் இதான் ஓன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ரேடியஸ் இங்கேருந்து எடுத்து இந்த இதை தொடணும், இதான் ரேடியஸ் ஆரம். சொல்லுவாங்க கேபிட்டல் ஆர்னு வச்சுருப்பாங்க. இதை பற்றி நான் மீண்டும் ஒருக்க ஆரம்பித்து சொல்கிறேன். இப்போதைக்கு என்னங்கிறதுக்கான விளையாட சொல்லிட்டு இருக்கேன். 4 முனைகள் சொல்லியிருக்கேன், 4 புள்ளிகள். என்னது? சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுனா நடுக்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி, நடுக்கோட்டு சந்தி. ஆல்டிடியூட்ஸ் மீட் பண்ணக்கூடியது ஆர்த்தோ சென்டர். குத்துக்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு பேர் செங்கோட்டு மையம். அப்புறம் கோண இரு சமவெட்டிகள், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஆல்டிடியூட்ஸ், சாரி angle bisector is called in center. The point of intersection of என்னது? Point of intersection of
மிட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு செங்குத்து கோடு. பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், அதுக்கு பேர் மையக்குத்து கோடு. மையக்குத்து கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு பேர் சுற்றுவட்ட மையம், அது வெளிவட்ட மையம், இங்கிலீஷில் சர்க்கம் சென்டர். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிடணும். சரியா? இந்த சர்க்கம் சென்டர், அதாவது சுற்றுவட்ட மையம் முக்கோணத்துக்கு உள்ள அமையுங்கிற அவசியம் இல்லை. வெளியே கூட அமையும், முக்கோணத்துக்கு வெளியே அமையும். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இந்த படம் வரையும் பட்சத்தில் குறுங்கோணம், செங்குத்து கோணம் அப்படியே பார்க்க பட்சத்தில் பாரு, செங்கோணம்னு இப்படி இருக்கு. இது செங்கோணம் ஏபிசி. இதனுடைய மையம், இதனுடைய சுற்றுவட்ட மையம் எங்கே இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு செங்கோண முக்கோணத்தில் சுற்றுவட்ட மையம் கர்ணத்தினுடைய மையப்புள்ளியில் இருக்கும். இது கர்ணம், ஹைபாட்னிஸ். அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல தான் இந்த சர்க்கம் சென்டர் இருக்கும். சர்க்கம் சென்டர், சுற்றுவட்ட மையம் செங்கோண முக்கோணத்தில் எங்கு அமையும்? சுற்றுவட்ட மையம் செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் மையப்புள்ளியில் அமையும். இதில் வச்சு வட்டம் போட்டால் சுற்றுவட்டம் கிடைக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி ஒவ்வொரு மையமும் எங்கே அமையும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிற பட்சத்தில் நீங்கள் பாரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இது அவசியம் தேவைப்படும். 1 மார்க் டைரெக்டாக கூட கேட்கலாம். சரி, இங்கே இதுக்கு இந்த நடுக்கோடுக்காண்டி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். சரிதானா? இப்போ இதை பயன்படுத்தி ஒரு சில கணக்குகளை இப்போ போட்டு தர சொல்கிறேன். கவனிங்க. இப்போ நடுக்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு பேர் நடுக்கோட்டு சந்தி. நடுக்கோட்டு சந்தி எப்பொழுதும் முக்கோணத்துக்கு உள்ளே அமையும். நடுக்கோட்டு சந்தி அது மையக்கோட்டு சந்தி, சென்ட்ராய்டு. ஆர்த்தோ சென்டர் உள்ளே அமையாது, அமையனும் அவசியம் இல்லை. உள்வட்ட மையம் முக்கோணத்துக்கு எப்போதும் முக்கோணத்துக்கு உள்ளே அமையும், எப்போதும். அது வார்த்தை முக்கியம். வெளிவட்ட மையம் முக்கோணத்திற்கு உள்ளே அமையும் என்பது இல்லை. சரி, இப்போ நடுக்கோடு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இது டிங்கிறது நடுக்கோடு, ஒரு நடுக்கோடு. இந்த நடுக்கோடு முக்கோணத்தை சமபாகமாக பிரிச்சிடும். இப்போ மொத்த பரப்பு 20 சென்டிமீட்டர் அப்படின்னா, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா இது ஒரு 10, இது ஒரு 10, 2 முக்கோணம் கிடைக்கும். சமமாக பிரிச்சிடும். அதே மாதிரி இப்படி ஒரு கோடு போகுது, இது ஒரு நடுக்கோடு. இந்த 2 சமமாக பிரிச்சிடும். இப்போ எத்தனை பகுதியாக இருக்குது பாருங்க. ஏற்கனவே இது பாதி, இது பாதி. அதே மாதிரி இங்கே எஃப் எத்தனை பகுதி இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 சமம் பகுதியாக பிரிச்சிருக்கும். அப்போ ஒரு முக்கோணம் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா ஒவ்வொன்று 10 10 10 இருக்கும். இது 10, இது 10, இது 10, இது 10, இது 10, இது 10. அதாவது A/6 ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பரப்பளவு 6ஆல் வகுத்த ஒவ்வொரு பங்கு கிடைக்கும். இதை பயன்படுத்தி நிறைய கணக்குகள் செய்ய போகிறோம். ஒரு முக்கோணத்தில் நடுக்கோடுகள் எல்லாம் பிரிச்சாச்சுன்னா 6 முக்கோணம் கிடைக்கும். அது பரப்பளவு ஃபுல்லாக சமமாக இருக்கும். மொத்த பரப்பளவில் 6ல் ஒரு பகுதி ஒவ்வொன்று இருக்கும். என்ன கேட்பாங்க அப்படின்னா, சில நேரத்துக்கு இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. மொத்தம் 60, இது எவ்வளவு? இது 30. அப்புறம் இது எவ்வளவு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இதை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, இது 2 பங்கு, இது ஒரு பங்கு. அப்போ இது 20, இது 10. எதுனாலும் கேட்பாங்க, மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. முக்கோணத்தை 2ஆக பிரிச்சுக்கிடும். சரிதானா? ரைட். இன்னொன்று பாருங்கள், இந்த ஆர்த்தோ சென்டர்னு சொன்னேன். வெளிவட்ட
செங்கோட்டு மையம். செங்கோட்டு மையம்னா என்ன சொல்லிட்டேன். செங்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்கு இருக்கும்? இதெல்லாம் சொல்கிறத கொஞ்சம் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு போட்டு பார்த்து சொல்கிற கான்செப்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. செங்கோட்டு மையம் எங்கே இருக்கும்? ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் செங்கோணத்தில் இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கும். இதில் தான் இருக்கும். இதில் அமையும். ஏன்னா இது ஒரு செங்கோட்டு கோடு. அப்படியே இணைச்ச மத்தியில் இதில் தான் வந்து அமையும். அதனால் செங்கோட்டு மையம் செங்கோண முக்கோணத்தில் இந்த உச்சியில் வந்து அமையும். 90 அமையும். இதே செங்கோண முக்கோணத்தில் சுற்றுவட்டம் எங்கே அமையும் சொல்லியிருக்கேன்? கர்ணத்தின் மையப்புள்ளியில் அமையும். சரி, குறுங்கோணத்தை பொறுத்தவரை செங்கோட்டு மையம் இது ஒரு குறுங்கோணம். குறுங்கோண முக்கோணம். செங்கோட்டு மையம் செங்கோட்டுன்னா செங்குத்து கோடுகள். இது உள்ளே அமையும். குறுங்கோணத்தில் குறுங்கோண முக்கோணம். விரிகோண முக்கோணம் இதற்கு விரிகோண முக்கோணம் 90 மேலே. விரிகோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் வெளியே அமையும். இங்கே போட்டிங்கன்னா இங்கே ஒரு குத்துக்கோடு. இதுதான் குத்துக்கோடு. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கா இதுக்கு குத்துக்கோடு கீழே அப்படி ஒவ்வொரு வெளியே வந்து அமையும். குறுங்கோணத்தில் உள்ள அமையும். விரிகோணத்தில் செங்கோட்டு மையம் முக்கோணத்துக்கு வெளியே அமையும். செங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் அந்த உச்சி புள்ளி இந்த புள்ளி 90 எதை காமிக்கும் அதில் அமையும். ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. அது போக ஒரு இந்த செங்குத்து கோடுன்னு சொன்னதுனால ஒரு ஃபார்முலா. சில நேரத்துக்கு இப்போ ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் 3 விதமாக 3 குத்துக்கோடுகள். சாரி குத்து உயரம் இங்கே ஒரு உயரம், இது ஒரு உயரம் ஒரு உயரம் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு உயரம் என்னன்னு கேட்பாங்க. பக்கங்கள்லாம் கொடுத்துருவாங்க. ஏபி இது ஒரு 10 5 8ன்னு கொடுத்துருவாங்க. பக்கம் ஒரு உயரம் கொடுத்துருவாங்க. நமக்கு ஒரு முக்கோணத்துக்குரிய பரப்புக்குரிய ஃபார்முலா என்ன? அரை இன்ட்டு பிஹெச். அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அதே மாதிரி இந்த அடிப்பக்கம் அரை இன்ட்டு ஏசி இன்ட்டு பிஇ. எல்லாமே உயரம். இதுக்கு H1 இதுக்கு H2ன்னு வச்சுக்கோங்க. சமம் அரை இன்ட்டு ஏபி இன்ட்டு சிஎஃப். இதை H2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. சமம் சொன்னதால 1/2 அடிச்சிருவோம். ஒரு உயரம் கொடுத்து H1 கொடுத்துருவாங்க. இந்த அடிப்பக்கம் கொடுத்தாச்சு. கேள்வி அப்புறம் ஏபி கொடுத்துருப்பாங்க, பிசி கொடுத்துருப்பாங்க, சிஏ. ஒரு இந்த உயரம் கேட்கலாம். எந்த உயரம் கொடுத்தாலும் முக்கோணத்திற்கு பரப்பு ஃபார்முலா சமம். அதை பயன்படுத்தி பிசி இன்ட்டு H1 பை ஏசி ஈக்குவல் டு H2 கண்டுபிடிச்சிடலாம். இது கேட்கக்கூடிய வினா, மறந்துடாதீங்க. இதுலேருந்து உருவாக்கப்பட்டதான் H1 பை H2 ஈக்குவல் டு என்னது? ஏசி பை பிசி. ஏசி பை பிசி H1 பை H2 இப்படி எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். சரியா? அதனால் இதோட இந்த சாப்டருக்குரிய நல்ல தரவை பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் இதை பயன்படுத்தி கணக்கு. சரியா? ஒவ்வொன்று சொல்லி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை பயன்படுத்தி கணக்கு அது அடுத்த வீடியோவில். அப்புறம் இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தர்றதை இதை நீ தரவு பண்ணி இந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து இது நான் சொல்லிக் கொடுத்த எல்லா குறிப்புகளும் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா தான் அடுத்த வீடியோவில் கணக்குகள் போட முடியும். கவனிங்க, இந்த ஏடிங்கிறது கோண இரு சமவெட்டி. அதனால் 2 சமன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா கோண இரு சமம் நம்ம எடுத்து ஞாபகத்தை வச்சுக்கணும்.
ஏசி கொடுத்துருக்காங்க, ஏபி கொடுத்துருக்காங்க, சிடி கொடுத்துருக்காங்க, பிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் எழுதி போட்ட இந்த ஃபார்முலா தான். ஏபி பை ஏசி சமம் பிடி பை டிசி. ஏபி 10, சரி, ஏபி 15, ஏபி 15, ஏசி 10, பிடி நமக்கு தெரியாது, டிசி 2. குறுக்க பெருக்கிருங்க. இல்லைன்னா இது 5 இது 5 பிறகுனா 10, அப்போ எதை பிறகுனா 10 வரும்னு பார்த்துக்கலாம். அப்படின்னு தான். அப்படி தரவாக இருக்கிறவங்க பிரச்சனையே கிடையாது. 5 3 பிடி வந்து எத்தனை 5. இது விகிதம் கணக்குனால அப்படி சொல்லி பழகலாம். இங்கே 10 இங்கே 2, இது 5 பெருக்குனா 10 வருது. அப்போ எதை பெருக்குனா 15 வரும், 3. அது பிடி ஈக்குவல் டு, சரி, பிடி வந்து 3, பிடி வந்து 3 அப்படி சொல்லி பார்த்துக்கோங்க. பிடி வந்து 3. திரும்ப ஒருக்க பாருங்கள். கோண இருசமவெட்டி தியரம். ஏபி பை ஏசி ஈக்குவல் பிடி பை டிசியை பிரதிட்டு இருக்கேன். சைடு 2 கொடுத்து கீழே கேட்டிருக்காங்க. இது கோண இருசமவெட்டி. அதே மாதிரி அங்கே இது பாருங்கள். அடுத்து அதே தான் ஃபார்முலா. அதுவும் கோண இருசமவெட்டி தான். ஆனால் வெளிக்கோண இருசமவெட்டி ஏஇன்னு கொடுத்துருக்காங்க. வெளிக்கோண இருசமவெட்டி, வெளிக்கோண இருசமவெட்டி எப்படி செய்கிறது? ஏபி ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிசி பை சிஇ அப்படி போட்டுக்கோங்க. அப்போ ஏபி பை ஏசி என்ன வரும்னு பாருங்கள். பிசி பை பிஇ, சரி, பிசி பை சிஇ என்ன வருது போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்புனா உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன். சரிதானா? இதே மாதிரி இது ஒரு ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே ஒரு படம் போட்டோம். இது ஒரு முக்கோணம் ஏபிசி, இது ஒரு குத்துக்கோடு, இது ஆங்கிள் பைசெக்டார். அப்படின்னா இந்த கோணம் எவ்வளவு? அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? யோசித்து பார்த்து செய்யுங்க. இதே கணக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள். நடுக்கோடு என்ன? இதான் புது கான்செப்ட். இந்த 4வது கணக்கு மட்டும் ஒருக்க பாருங்கள். முக்கோணம் ஏபிசிங்கிற முக்கோணம். ஏடிங்கிறது நடுக்கோடு. ஏடிங்கிறது நடுக்கோடு. நடுக்கோடுன்னா இந்த மையப்புள்ளின்னு அர்த்தம். இது மையப்புள்ளி. மையப்புள்ளி வழியாக போகக்கூடியது. அப்போ இது 3, இது 3. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மொத்தம் 6, இது நடுப்புள்ளி. ஆனால் இது 3, அது 3. கேள்வி வந்து நடுக்கோடு ஏடினுடைய நீளம் என்னன்னு எடுக்காங்க. எதையுமே செங்குத்து கோணம் அப்படி ஏதாவது கொடுத்து தான் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. அப்போ அது ஒரு ஃபார்முலா. ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 பிராக்கெட் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர்னு சொல்லலாம், அல்லது பிடி ஸ்கொயர்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஏன் 2 மதிப்பு ஒன்று தான். மீண்டும் ஒருக்க சொல்கிறேன். ஏடி வந்து நடுக்கோடாக இருந்தால் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கோங்க. ஏபி எத்தனை? 5 ஸ்கொயர். ஏசி எத்தனை? 7 ஸ்கொயர். 2 பிராக்கெட் ஏடி ஸ்கொயர் தான் கேள்வி. பிடி ஸ்கொயர் 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் கவுண்டா 5 ஸ்கொயர் 25, 49. 25 + 49 25, 49. 3 ஸ்கொயர் 9. எத்தனை வரும்? 74. சரி, 74. கெட் 2 கீழே கொண்டு வந்துடுங்க. ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 74/2. 37. Then AD square is equal to 37 minus 9. 28. So AD கேட்டிருக்காங்க. AD is equal to √28. √28 7 4 28 2√7. இதை மட்டும் ஞாபகத்து வச்சுக்கோங்கப்பா, முக்கியமானது. கேட்டிருக்காங்க நிறைய தடவை. நடுக்கோடு
கேட்டிருக்காங்க நடுக்கோடுக்குரிய நடுக்கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு உரிய ஃபார்முலா. சாதாரண ஒரு முக்கோணம், அசம பக்க முக்கோணம், ஏதோ ஒரு முக்கோணம் 3 மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏடி கேட்டிருக்காங்கன்னா ஏடிங்கிற நடுக்கோடும் கொடுத்துருப்பாங்க. அதனால் 2 சமமாயிட்டு இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஏடி கிடச்சிரும். இந்த ஃபார்முலாவை படித்து தான் ஆகணும். படிக்கிறது ஈஸி. ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2 × ஏடி ஸ்கொயர். பிடி ஸ்கொயரும் போடலாம், டி ஸ்கொயர் எதுனாலும் போட்டாலும் சரி, அதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கோ. ஓகே, நன்றி.